குட் மார்னிங் ட்ரேடர்ஸ். நேற்று ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பை என்ட்ரி வந்து நம்ம ஓட விட்டுருந்தோம் கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்ஸ். அதிலிருந்து மறுபடியும் கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ் போயிட்டு இருந்தது. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 125 பாயிண்ட்ஸ் நம்ம பேக்கெட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 88.500 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 80 பாயிண்ட்ஸை நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம்னாலுக்கும் ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4358 வரைக்கும் நம்ம கொடுத்துருந்தோம். 4358 ஃபஸ்ட்டு டிபி. ஸோ அந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருந்தது. ஸோ அந்த ஆர்டர் பிளாக்கில் மேலே இருக்கிற லிக்விடிட்டி கிராப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 4350 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரைலிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது இல்லாமல் ட்ரைலிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிருக்கலாம். அதே மாதிரி அந்த இடத்துல பார்ஷியலாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா லாட்ஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கனாலுமே எல்லாருமே ப்ராஃபிட் ஜோனில் தான் இருந்திருக்கும். ஸோ இந்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா 100% ரிசல்ட் கொடுத்துருக்கு. என்ட்ரியும் பார்த்திங்கன்னா ஸ்னைப்பர் என்ட்ரி, எக்ஸிட் மட்டும் பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம வெளியில் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 88 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவுக்கு அப்டேட்டுக்கு கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.